ஏபிவிபி கருத்துக்களோடு நான் முழுமையாக முரண்படுகிறேன். அவங்க பேசுகிறது பூரா மதவாதம், அடிப்படைவாதம். அதை முரண்படுறேன். ஆனால் அவங்க அடிப்படைவாதத்தை பேசட்டும், நான் அடிப்படைவாதம் தப்புன்ட்டு நான் பேசுகிறேன். இதான ஜனநாயகம்? நீங்கள் இந்த பிஜேபி மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரியை கூட போட விட மாட்டாங்க. டாக்குமெண்ட்ரி போட்டால் பிபிசி ஆஃபீஸில் ஐடி ரைடு அனுப்புகிறாங்க. கருத்து சுதந்திரத்தின் குரல் வழி நசுக்குகிறார்கள்ன்ட்டு தான் இந்த விகடன் கார்ட்டூனுக்கு எப்படி பொங்கினார் முதல்வர் உட்பட. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த நீதிக்கான அணி அதான் திமுக அணி, தீவிர திமுக அணி, இந்த 2 அணி தான் போட்டியிடுது. யார் வந்தாலும் நியாயப்படி எதுவும் நடைபெற போவதில்லை என்று சொன்னேன்ல, சொன்னபடி நடக்கும். யார் ஒரு தலைவராக சுரேஷ் வேதநாயகன் தானே இருக்கார். எங்கே வேலை பார்க்குற சுரேஷ்? தினகரனோட உரிமையாளர் யார்? கலாநிதி. அப்போ அதோட துணை நிறுவனமான சன் நியூஸுக்கு எகென்ஸ்டாக விமர்சனம் வைக்கிறது விட்டுருவாங்களா அவங்க? சன் நியூஸ் பற்றி பேசவே கூடாதான். அதிகபட்சம் என்ன பேசியிருக்க போகிறாங்க? சன் நியூஸில் இந்த மாதிரி நியூஸ் போட்டாங்க, நாங்கள் மறுப்பு போடுங்கன்னு சொன்னால், நாங்கள் மறுப்புலாம் போட முடியாது, நீங்கள் வேணால் போய் ப்ரெஸ் மீட் வைங்க என்று சொன்னார்கள். சொன்னால் அதை செய்யறதுக்கு கூட பத்திரிகையாளர் மன்றத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னா அப்போ இதுனா உங்கள் சொந்த கூடாது. இந்த குற்றச்சாட்டை சொல்லி தானே நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சு வந்தீங்க.